வணக்கம். மதிய வணக்கம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சிக்கன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடாகுனது ஸ்கோல் பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடலாம். தெரியாது. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி வெட்டி வச்சது சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி போட்டது நல்லா வதங்கிட்டு இப்போ கழுவி வச்சா 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிக்கன் பீசஸ் உள்ள உப்பு ஏறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பீசஸ் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் பீசஸில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே ஊறி அதே தண்ணி விடும். தேங்காய் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி எதுவும் ஊற்றலாம். நம்ம இப்போ சிக்கன் பொடி போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி அம்மா உப்பு போட்டுட்டு இப்போ உப்பு காணலன்னா போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. சிக்கன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொதிச்சு வந்துட்டு ஃபைனல் டச்சாக நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க என் கூட சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம்.